வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நேற்றைக்கு மத்தியானம், அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். சென்னையில் ஏர் ஷோ எதற்காக நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய ஏர் ஷோ, அந்த வீடியோவில் நான் எண்டில் முடிக்கும் போது நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் முடித்தேன். ஸோ இத்தனை பீப்புள் அங்கே இருந்து இந்த ஒரு ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணது நம்மளுக்குமே ஒரு ஹாப்பியான விஷயம். இதை எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நடத்தி முடித்தது கவர்மெண்ட்டுக்குமே சரி அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்குமே சரி ஒரு பிக் சல்யூட். ஸோ வேறு ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு பெரிய சேட் நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கி ஃபுல் டேயும் அதுதான் ஹெட் நியூஸாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஏர் ஷோவில் கலந்துக்கிட்ட அத்தனை லட்சம் மக்களில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. 5 உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். இந்த ஒரு ஏர் ஷோவில் நடத்தப்பட்ட அந்த ஒரு ஏர் ஷோ முடிச்சுட்டு அவங்க வெளியே போய் அவங்க அந்த நேரத்தில் வெயிலின் தாக்கம் காரணமாக உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டதில் 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னு நேற்றுக்கு வீடியோவில் சொன்னோமே, அது ஒரு ப்ராப்பராக முடியாமல் இன்றைக்கி இப்படி ஒன்று நடந்திருக்கே அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். எதுக்காக இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இதை தாண்டி இது முடிஞ்ச பிறகு இப்போ நிறைய அரசியல் இதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு இவங்க இப்படி பண்ணலை, அவங்க அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ சாயங்காலம் 5 மணி நிலவரப்படி ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நடந்த அந்த ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு அந்த இடத்துல வச்சே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது இல்லையா, அந்த வெயில்னால உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதில் 102 பேரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அதில் 5 பேரை நம்ம இழந்திருக்கோம். ஸோ இப்போ மிச்சம் வெறும் 7 பேர் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. மிச்சம் எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலமாக இருக்கிறாங்க, ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இஷ்யூ இதுதான். ஸோ உயிர் பலி அப்படிங்கிறது இந்த 5 பேரோட தான் முடிஞ்சிருக்கு. இந்த 5 பேரை தாண்டி மித்த எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 பேர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிரவுண்டில் வச்சே இறந்துட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மிச்சம் 4 பேர் நாங்கள் ஆஸ்பத்திரியில் அங்கே வச்சு இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு கூட்டின கூட்டம் நம்ம சொல்லியிருந்தோம் 15 லட்சம் பேர் வரைக்கும் வந்திருந்தாங்க. அதனால லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படிங்கிறத படைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை பேர் கூடுற இடத்துல ப்ராப்பராக வாட்டர் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, ப்ராப்பராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிழல் கொடுக்கக்கூடிய அந்த பந்தல்கள்லாம் இல்லை. இதனால தான் இத்தனை உயிரிழப்புகள் அப்படின்னு நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் நேற்றுக்கு மக்கள்லையுமே சரி நிறைய பேர் இதை உற்சாகமாக பார்த்துட்டு போன நேரத்தில் நிறைய பேர் இந்த மாதிரியான கருத்துக்கள் வெளியே வந்துகிட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றின ஒரு கருத்து எல்லாமே வரும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த 5 உயிரிழப்புக்கு பிறகு அந்த கருத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சீரியஸ் ஆயிருக்கு. இப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பிஜேபி சார்பில் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கார் ரேஸ் ஈவெண்ட் ஒன்று நடத்தினாங்க இல்லையா, இப்போ F4 ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு கொடுத்த ஒரு ஃபோக்கஸ் கூட இந்த ஒரு IAF நடத்தின இதுக்கு கொடுக்கப்படலை. அதனால தான் இந்த அலட்சியத்தினால தான் இத்தனை வேற நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் AIADMK அவங்க சொன்னது என்னன்னா, முழுக்க நேற்றுக்கு ஸ்டாலின் சாரும் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி பாதுகாப்பாக கூட்டு வந்துட்டு எப்படி கூட்டு போகிறது, மக்களை அவங்க கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலே மக்களை நடக்க வச்சாங்க, 10 கிலோமீட்டர் அங்கங்கே போக வச்சாங்க. ப்ராப்பராக ட்ரெயின்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்குமே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விடுற நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுமே விடலை. நேற்றுக்கு அந்த வீடியோவிலே ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன் நான், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஃபோட்டோ, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், மும்பையில் இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. மும்பை நம்ம போனதில்லை, ஆனால் நிறைய படங்களில் பார்த்துருக்கோங்க அவ்வளோ கூட்டம் இருக்கிறத. அந்த மாதிரி ட்ரெயின் மேலெலாம் ஏறுறாங்க பீப்புள், அவ்வளோ பேர். கொச்சன் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மே தெரில, வெறும் தண்டவாளம் வரக்கூடிய ட்ரெயின் இருந்த இடம் மட்டும் தான் தெரிஞ்சுது. அவ்வளோ கூட்டம். அந்த கூட்ட நெரிசலில் இந்த டிசீனஸ் ஏற்பட்டு உங்களுக்கு கூட்ட நெரிசல் அங்கே வெயிலில் இருக்கும்போதும் சரி, டயர்டாகி வாமிட்டிங் தலை சுற்றி ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சு அதில் அங்கேருந்து நிறைய பேர் அப்படியே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க மெரினா கடற்கரையில் இருந்து. ஸோ அங்கேருந்து கூட்டு போன இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு சோக சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. தவக தலைவரும் திரு விஜய், நடிகருமான திரு விஜய் அவர்களும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கக்கூடாது, இனிமையாவது இந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ யார் என்ன சொன்னாலுமே நடந்து முடிஞ்சது தான் நிஜம். 5 உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். எனக்கு
நம்ம வந்து ஒரு வீடியோ நேற்றுக்கு போட்டிருக்கோம், அது இன்னைக்கு இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நாளைக்கு தான் அக்டோபர் 8ஆம் தேதி நாளைக்கு தான் அந்த 92வது ஆனிவர்சரி அப்படிங்கிறது IAF நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்க போகுது. நாளைக்கு தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த ஏர் ஷோ 6ஆம் தேதி அட்வான்ஸாக நடத்துனாங்க. இடையில இவ்வளோ ஒரு பெரிய துயர சம்பவம் அப்படிங்கிறது நடந்துச்சு. உங்களோட கருத்துக்கள் என்ன? என்னோட கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. பிஜேபி கவர்மெண்ட் மேலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து IAF இது பண்ணுறதுனால நம்ம மத்திய அரசுக்கு எங்கே இதாகும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அலட்சிய போக்கில் விட்டுட்டாங்க. இத்தனை பேர் கூடின ஈவெண்ட்டில் நீங்கள் எப்படி ப்ராப்பராக தண்ணி வசதி இல்லாமல் ப்ராப்பராக உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு மக்களுக்கு வசதி கொடுக்காம நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் சார்பில் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அவங்க மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க இதுக்கு வெயில் தான் காரணம். ஸோ இதுக்கு வந்து IAFஓ கவர்மெண்ட்டோ நாங்கள் வந்து பொறுப்பெடுத்துக்கிட முடியாது, இதுக்கு வெயில் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெயிலின் தாக்கம் அதிகமான காரணத்தினால தான் அவங்க வந்து அங்கே மயங்கி இந்த ஒரு நடந்திருக்காங்க. டியூ டு சம் மிஸ்டேக்ஸ், சில காரணங்கள்னால இந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமையாவது இந்த மாதிரியான ஈவெண்ட் நடத்தும் போது அரசாங்கம் இன்னுமே கவனமாக இருக்கணும். வெளிநாடுகள்லாம் நடக்காத ஈவெண்ட்டாங்க. இத்தனை பேர் இத்தனை லட்சம் கூடின மக்கள், ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து கூடின ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க எவ்வளோ அழகாக அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல வச்சே சாப்பாடு, ஒரு நாள் இல்லை எத்தனை நாள் இருந்தாங்க, அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல வச்சு சாப்பாடு தண்ணி இதெல்லாமே ப்ராப்பராக போச்சு. அங்கே எந்த கவர்மெண்ட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை இந்த ஒரு ஈவெண்ட்டை. இங்கே நம்ம கையில் போலீஸ் இருக்கிறாங்க, இங்கே நம்ம கையில் அத்தனை படைகள் இருக்கும் போச்சுலாம் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டில் இப்படி ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ சோகமாக இருக்குது. இனிமே கவர்மெண்ட் ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உயிர்களை இழந்த குடும்பத்தினருக்கு நம்ம சேனல் சார்பிலையும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கல. நான் ஃபுல்லாக தேடி பார்த்தேன் யார் இறந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு. ஏதாவது ஒரு டீட்டெயில் நேம்ஸாவது இருக்குன்னு எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கல. யாராக இருந்தாலும் நேற்றுக்கு எவ்வளோ ஜாலியாக அதை பார்க்க போயிருந்திருப்பாங்க, இன்றைக்கி அவங்க இல்லை. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாளைக்கு எந்த வீடியோ நான் பற்றி பேசணுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனல்லையும் வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஏர் ஷோ அப்படிங்கிறத பற்றி எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா நேற்றைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையுமே பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா.